ஹாய் அண்ட் வெல்கம் டு தமிழ் பிஸ்னஸ் இன்ஃபோ. ஸோ இப்போ உங்ககிட்ட இருந்து ஒரு 25,000 முதலீடு இருந்தால் நீங்கள் ஒரு சின்ன நிறுவனத்தையே ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த பிஸ்னஸ் பொதுவாக பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 வகையில் இருக்குது. ஒன்று, ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு ஒரு பொருளை வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறது. மேனுஃபேக்சரிங் அப்படின்னாவே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு மிஷினரிஸ் தேவை. அதுக்கப்புறம் அதை பேக் பண்ணுறதுக்கு மிஷினரிஸ் தேவை. ரா மெட்டீரியல்ஸ் இந்த மாதிரி வந்து நிறையா ஸ்பேஸ் தேவை. ஸோ இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது. இன்னொரு வகை என்ன அப்படின்னாக்கா, ஆல்ரெடி ஒரு பொருளை ஒருத்தர் வந்து மேனுஃபேக்சர் பண்ணி வச்சுருப்பாரு. அதை வந்து நம்ம வாங்கி ஜஸ்ட் ரீபேக் மட்டும் பண்ணுறது. ஸோ இதுக்கு பேக்கிங் மிஷின் மட்டும் தேவை. பேக்கிங் சம்மந்தமான ரா மெட்டீரியல் அது மட்டும் தேவை. பொருட்களை தயாரிக்கிறதுக்கான மிஷின்ஸோ ரா மெட்டீரியல்ஸோ நமக்கு தேவையில்லை. ஸோ 2 வகையில் நம்ம பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு வகையில் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக இருக்கும். இடம் வேணும், மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்கு மிஷின் வேணும், லேபர் வேணும். ஸோ இந்த மாதிரி பட் எக்ஸ்பென்சஸ் இருக்கும். அதுக்கான முதலீடு தேவை. ஸோ 2யும் கம்பேர் பண்ணும்போது 2வது வந்து உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் கம்மியாக இருக்கும். இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற பிஸ்னஸ் வந்து 2 வகையிலும் பண்ணாக்கா எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படும், எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க போகிறோம். தயாரிக்கிற பொருள் பார்த்திங்கன்னா எப்போவுமே மார்க்கெட்டில் டிமாண்ட் இருக்கக்கூடிய, அதாவது வீட்லேயும் சரி கமர்ஷியலாகவும் சரி தினமும் தேவைப்படுகிற ஒரு பொருள் தான் வந்து நம்ம இந்த பிஸ்னஸில் தயாரிக்க போகிறோம். அது சம்மந்தமாக தான் பார்க்க போகிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த பொருளை வந்து தயாரிக்கிற ஃபார்முலா என்ன அப்படிங்கிறது வந்து நிறைய பேர் வந்து என்கிட்டயே மெயிலில் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் வந்து அந்த ஃபார்முலா வந்து 100% ரியல் ஃபார்முலாவை நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோவை முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதுக்கு முன்னாடி வந்து ஒரு சின்ன ரெக்வெஸ்ட், என்னோட சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க, இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு இந்த வீடியோ கீழே பாருங்கள், சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற ரெட் கலர் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே ஒரு பெல் பட்டன் இந்த மாதிரி அப்பியர் ஆகும், அதையும் மறந்துடாமல் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெருங்காயம் இருக்குங்களா, பெருங்காயம் பவுடராகவும் கட்டி பெருங்காயமாகவும் தயாரிக்கிற ஒரு சின்ன நிறுவனத்தை நீங்கள் எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம். வீட்டில் இருந்தும் ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்கள் ஒரு கமர்ஷியலாக ஒரு வெளியில் ஒரு இடம் எடுத்தும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். இது ஒரு சின்ன நிறுவனமாக எப்படின்னா ஸ்டார்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எல்லா விஷயத்தையுமே கவர் பண்ண போகிறோம். அதாவது இது எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், ரா மெட்டீரியல்ஸ் என்ன, தயாரிப்பு முறை எப்படி, அதோடைய ஃபார்முலா என்ன, எப்படி பேக்கிங் பண்ணுறது, பேக்கிங்கான ஐடியாஸு, எங்கே மார்க்கெட்டிங் பண்ணணும் எப்படி அப்படிங்கிறது எல்லா விவரமும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மார்க்கெட்டை பெருங்காயம் 2 வகையாக கிடைக்கிது. ஒன்று வந்து காம்பவுண்டட் பவுடர், அது இந்த மாதிரி இருக்கும். அது இந்த மாதிரி டப்பாவில் உங்களுக்கு பேக் பண்ணி உங்களுக்கு மார்க்கெட்டில் கிடைக்கும். பெரிய பெரிய கம்பெனிஸாக இருக்கட்டும், அதாவது எல்ஜி, பிசி, இந்த மாதிரி டிடி பெருங்காயம் இந்த மாதிரியாக இருக்கட்டும். இது வந்து ஒரு வகை காம்பவுண்டட் பெப்பர் பவுடர். இது 2வது வந்து இந்த மாதிரி துண்டு காயங்களாக உங்களுக்கு கிடைக்கும். சின்ன சின்ன க்யூப்ஸாக உங்களுக்கு மார்க்கெட்டில் கிடைக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மசாலா அரைக்கிறதுக்கு, தாளிக்கிறதுக்கு இந்த மாதிரி இதில் வந்து இது அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இது தயாரிக்கிறதுக்கான ரா மெட்டீரியல்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்துக்குவோம். அதுக்கப்புறம் வந்து இது நிறுவனமாக எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, எப்படி பேக் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கான மிஷினரிஸ் பார்ப்போம். ஃபஸ்ட்டு ரா மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா கோந்து தூள். இது வந்து அரபிக் கம், நைஜீரியன் கம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி பவுடர் ஃபார்மில் உங்களுக்கு வந்து கிடைக்கும். இது ஃபஸ்ட் ரா மெட்டீரியல். 2வது பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது காப்லி அப்படின்னு சொல்லுவாங்க. இது அந்த வாசனைக்கான காரணம். இது வந்து ஆப்கானிஸ்தானில் வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்கானிஸ்தானில் வந்து இம்போர்ட் பண்ணுறது. ஸோ ஆப்கானிஸ்தான், ஈரான் இந்த மாதிரி நாட்டில் வந்து இம்போர்ட் பண்ணுறது. இது வந்து காப்லிங்கிறது இந்த மாதிரி கட்டியாகவும் உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரியும் உங்களுக்கு வந்து கிடைக்கும். பேஸ்ட் மாதிரி கிடைக்கிறது வந்து வாட்டர் காப்லி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இது மட்டும் இல்லாமல் நவக்கால் இருக்குது, பிஆர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறையா இருக்குது. பட் முக்கியமாக யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா காப்லி தான். ஸோ இப்போ வந்து அசோசியேட்டடாக காம்பவுண்டட் பவுடர், கூட்டு பெருங்காயம் பவுடர் வந்து எப்படி தயாரிக்கிறது, அதுக்கான ஃபார்முலா என்ன, எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ நம்ம காம்பவுண்டட் அப்படின்னாவே வந்து ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். காம்பவுண்டட் அப்படின்னாவே என்ன அப்படின்னா, பெருங்காயத்தை அப்படியே காப்லி தான் பெருங்காயம்னு வச்சுக்கோங்க. அதை ராவாக யூஸ் பண்ண முடியாது, பயங்கர நெடியாக இருக்கும். அதனால மற்ற சில பொருட்களோட சேர்த்து பவுடராக்கி அதை யூஸ் பண்ணுறோம். ஸோ அதனால தான் அது காம்பவுண்டட் பெப்பர், கூட்டு பெருங்காயம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ அந்த ப்ராசஸை ஃபார்முலா வந்து நம்ம பார்ப்போம். ஸோ 10 கிலோ பவுடர் தயாரிக்கிறதுக்கு என்ன அளவு அப்படிங்கிறத பார்ப்போம். 10 கிலோ பவுடர் தயாரிக்கிறதுக்கு வந்து 5 கிலோ வந்து கம் பவுடர், அரபிக் கம் பவுடர் இருக்குல்ல, அது எடுத்துக்கணும். அதுக்கு ஈக்குவலாக 50-50% 5 கிலோ வந்து வீட் பவுடர், அப்படி இல்லை அப்படின்னா மைதா. இது 2ல் ஏதாவது ஒன்று நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இது 2யுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். நீங்கள் மிக்ஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இது 2யுமே வந்து வீட்டில் இருக்கிற மிக்ஸி இருக்குங்களா, மிக்சர் கிரைண்டர், கமர்ஷியல் மிக்சர் கிரைண்டர் இருந்தால் பெட்டராக இருக்கும். அதில் போட்டு ஃபஸ்ட்டு அடிச்சிடணும். அப்போது நம்ம மிக்ஸ் பண்ணும்போது தான் எலக்ட்ரிக்கலாக மிக்ஸ் பண்ணும்போது நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆகும். இப்போ மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, காப்லி இருக்குங்களா, வாட்டர் காப்லி அல்லது ட்ரை காப்லி, அந்த கெட்டியாக இருக்குங்களா ஏதோ ஒன்று, அதை வந்து கொஞ்சோண்டு தண்ணி எடுத்துகிட்டு அதில் எவ்வளோனா 70 கிராம்ஸ். இப்போ 10 கிலோவுக்கு வந்து 70 கிராம் எடுத்தால் போதும். அதே 15 கிலோவாக இருந்தால் 100 கிராம் எடுத்தால் போதும். இப்போது 10 கிலோ அப்படின்னால 70 கிராம் நீங்கள் எடுத்து அந்த தண்ணியில் வந்து கரைச்சி ஒரு ஸ்லர்ரி மாதிரி, திக் பேஸ்ட் மாதிரி இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல்
அதாவது இந்த சோப் ஆயில்லாம் இருக்குல்ல, அது எந்த மாரி இருக்கும்? அந்த ஸ்லர்ரி மாரி இருக்கும். ரொம்ப தண்ணியாவும் இல்லாம, பேஸ்ட்டாவும் இல்லாம. ஸோ அந்த இதுக்கு வந்து டிசால்வ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்ப இந்த டிசால்வ் பண்ணத அந்த பவுடரோட 10 கிலோ பவுடரோட நீங்க ஆட் பண்ணுங்க. அப்படியே மேலாக்க நீங்க வந்து ஊத்தலாம். அந்த 70 கிராம் தண்ணிய கரைசல அந்த 10 கிலோ இதுல ஊத்திட்டு, இப்ப என்ன பண்ணணும்னா, இத அப்படியே நீங்க மில்லிங் பண்ணணும். மில்லிங்கிறது ஒண்ணும் இல்ல. அரைக்கிறது. இது எப்படின்னா, கமர்ஷியல்ல சின்ன ஒரு மிஷின் வாங்கி நீங்க அரைக்கலாம். இப்போ இத பார்த்தீங்கன்னா, சின்ன மிஷின் இது. இது வந்து ஒரு பெருங்காயம் காப்லி வந்து கட்டியா இருக்கு. அத போட்டு அரைக்கிறாரு. ஸோ, இந்த மாதிரி சின்ன மிஷின யூஸ் பண்ணியும் நீங்க வந்து அரைக்கலாம். அதே சமயத்தில அதாவது உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ட பொறுத்து. இது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரூ. 5000லேருந்து ரூ. 7000 சம்திங் அவ்வளோதான் இந்த மிஷின் உங்களுக்கு இருக்கும். ஸோ, இப்போ இந்த மாதிரி மிஷின்ல வந்து மில்லிங் பண்ணும்பொழுது, இவர் வந்து ஜஸ்ட் வந்து டெமோக்காக வெறும் காப்லிய மட்டும் அரைச்சு காட்டுறாரு. நீங்க வந்து அந்த நான் சொன்ன அந்த ஃபார்முலாவ யூஸ் பண்ணி, அந்த மிக்ஸ்சர போட்டு, அதில வந்து காப்லிய கரைச்சு, நீங்க ஊத்தி, நீங்க இந்த மிஷின்ல யூஸ் பண்ணி ஒரு சின்ன லெவல்ல ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னாக்கா, ஊத்தி அரைச்சு, நீங்க அ தயார் பண்ணலாம். இந்த மாரி. இது வந்து அத விட கொஞ்சம் பெரிய மிஷின். ஒரு ரூ. 12,000லேருந்து ரூ. 15,000 இன்வெஸ்ட்மென்ட்ல இந்த மிஷின் உங்களுக்கு கிடைக்கும். இது பார்த்தீங்கன்னா, அவங்க அப்படியே கொட்டுறாங்க. அந்த கரைசல மிக்ஸ் பண்ணி அந்த பவுடர அப்படியே வந்து அந்த மிஷின்ல போடுறாங்க. ஸோ, இப்ப இந்த மிஷின்ல போட்டதுக்கப்புறம் அத மில் பண்ணி குடுக்கும். அதாவது அரைச்சு குடுக்கும். அரைச்சாக்கா உங்களுக்கு வந்து காம்பவுடர் ஈவனா மிக்ஸ் ஆயி, அந்த வாசனையும் மிக்ஸ் ஆயி உங்களுக்கு பவுடரா கிடைக்கும். அதான். ஸோ, அதே மாதிரி துண்டு காயம் தயாரிக்கிறதுக்கும் அதே ஃபார்முலா தான். இந்த 50 கோதுமை அந்த கம் பவுடர் பிளஸ் மைதா ஆர் வீட் பவுடர் எடுத்துக்கிட்டு அதை வந்து பூரி மாவு எப்படி நம்ம பண்ணுவோம், பூரி மாவு புரோட்டா மாவு எப்படி பிசைவோமோ அந்த மாதிரி கடுகு எண்ணெய் யூஸ் பண்ணி நம்ம பிசைஞ்சு வச்சிடணும். ஒரு நாள் ஃபுல்லாக வச்சுட்டு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கியூப்ஸா சின்ன சின்னதாக அதை கட் பண்ணி வெயில்ல 2 நாளும் நிழல்ல 3 நாளும் காய வைக்கணும். காய வச்சு நல்லா உங்களுக்கு கிடைச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்னா அந்த காப்பிலியை தண்ணியில கரைச்சி ஒரு ஸ்ப்ரே பாட்டில போட்டு இதுக்கு மேல ஸ்ப்ரே பண்ணி விடணும். அவ்வளவுதான். ஜஸ்ட் ஸ்ப்ரே பண்ணி நீங்க அப்படியே பேக் பண்ணணும். கட்டி பெருங்க ரெடி. ஸோ இந்த மாதிரி ரெடி பண்ண பெருங்காயத்தூளை வந்து இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வெரைட்டியில் இருக்கிற பெருங்காய டப்பாக்களை கண்டெய்னர்ஸில் வந்து அடைச்சி உங்களுடைய பிராண்ட் போட்டு பிரிண்ட் பண்ணி உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரியான கண்டெய்னர்ஸ் வந்து எங்கே கிடைக்கும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸு, அதே சமயத்தில் பெருங்காயத்துக்கான ரா மெட்டீரியல்ஸ் என்ன, அது எங்கே கிடைக்கும், என்ன ரேட்டு, இந்த பிஸ்னஸ் வந்து எப்படி பண்ணணும், எப்படி லைசன்சஸ் வாங்கணும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே உங்களுக்கு இது சம்மந்தமான ஃப்ரீ கன்சல்டன்சி வேணும் அப்படின்னாக்கா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பரை கான்டாக்ட் பண்ணி நீங்கள் கேட்டுக்கலாம். ஸோ அடுத்தது பேக்கிங் அப்படின்னு வரும்போது நீங்கள் வந்து சின்ன லெவலில் ஸ்டார்ட் பண்ணுறீங்க வீட்டில் இருந்து அப்படின்னாக்கா நீங்கள் மேனுவலாகவே பேக் பண்ணலாம். ஒரு மிஷின் மட்டும் வாங்கி வச்சுட்டு மேனுவலாகவே இந்த மாதிரி கண்டெய்னர்ஸில் பிரிண்ட் பண்ணி வாங்கி நீங்கள் வந்து மேனுவலாக போட்டு அளந்து நீங்கள் வந்து சீல் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரியான மேனுவல் மிஷின் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது வந்து விலை கம்மியானது. இது பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் மிஷின். இது வந்து கொஞ்சம் விலை ஜாஸ்தியானது. இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக் மிஷின் வாங்கியும் நீங்கள் பேக் பண்ணலாம். அடுத்தது ஸோ இந்த பிஸ்னஸில் ப்ராஃபிட் எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு பார்ப்போம். நான் 10 கிலோ பெருங்காயம் தயாரித்தால் எவ்வளோ ப்ராஃபிட் அப்படிங்கிறது நான் போட்டிருக்கேன் அப்ராக்சிமேட்டாக. இப்போ கம் பவுடர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1 கிலோ வந்து ரூ. 120 கிடைக்கும். அப்போ வந்து நீங்கள் 10 கிலோ பார்த்தீங்கன்னா 5 கிலோ யூஸ் பண்ணணும். ஸோ ரூ. 600. காப்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரூ. 23,000 இப்போ கரண்ட் ரேட் 1 கிலோ. ஸோ நம்ம வந்து 70 கிராம் போடுவோம் 10 கிலோவுக்கு ரூ. 1,610. வீட்டு வந்து உங்களுக்கு ரூ. 300 அதாவது 5 கிலோ. பேக்கிங்க்கு வந்து அந்த பேக்கிங் கண்டெய்னர் எல்லாமே சேர்த்து ஒரு ரூ. 150 போட்டிருக்கேன். ஒரு 10 கிலோவுக்கு. அதர் எக்ஸ்பென்சஸ் ஒரு ரூ. 300 போட்டிருக்கேன். ஸோ கூட்டி பார்த்தீங்கன்னா 10 கிலோ தயாரிக்கிறதுக்கு ரூ. 2,960. அதாவது ஒரு கிலோக்கு வந்து ரூ. 290 வரும். டீலர் பிரைஸ் மார்க்கெட்டில் உங்களுக்கு இப்போ டீலர் கொடுக்குற பிரைஸ் பார்த்தீங்கன்னா 800 பெர் கேஜி வந்து கொடுக்கப்படுது. சில இதில் 1000 பெர் கேஜி கொடுக்குறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா 800 நீங்கள் கொடுத்தாலும் கூட ஸோ டீலருக்கு நீங்கள் கொடுக்குற பிரைஸ் வந்து 10 கிலோ வந்து ரூ. 8,000 கொடுக்குறீங்க. அப்போ ப்ரொடக்ஷன் காஸ்ட் ரூ. 3,000 கழிச்சு அப்படின்னாக்கா ரூ. 5,000 10 கேஜிஸ் ப்ரொடக்ஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் வந்து ரூ. 5,000 ப்ராஃபிட் உண்டு. ஸோ அப்போ நீங்கள் திங்க் பண்ணி பாருங்க இது எவ்வளோ ப்ராஃபிட்டபிளான ஒரு பிஸ்னஸ் அப்படின்னு. பெருங்காயம் பிஸ்னஸ் வந்து ரொம்ப ப்ராஃபிட்டபிளான ஒரு பிஸ்னஸ் இது. நான் எல்லா டீட்டெயில்ஸுமே கவர் பண்ணியிருக்கேன். இது சம்மந்தமான கன்சல்டன்சி வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது. அதை கான்டாக்ட் பண்ணி நீங்கள் ஃப்ரீயாகவே கன்சல்டன்சி வந்து பண்ணிக்கலாம். ஸோ இந்த தொழில் தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு உபயோகமானது இருக்கும் நம்பர். அப்படி இந்த கண்டிப்பாக என்னோட சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களோட டவுட்ஸ் அண்ட் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் ஒரு நல்ல தொழில் தகவலோடு மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.